நம்முடைய வரக்கூடிய எண்ணெய் வரத்து நிறைய அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. அதில் அந்த ஜலசந்தியை இப்போ பயன்படுத்தக்கூடிய நிலையில் இந்த போர்னால இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமையல் வாயு சேமிப்பு என்பது ஒரு அளவுக்கு மேலே நமக்கு இல்லை. 2 நாள் முன்னாடி பிரதமர் ஒரு சின்ன அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. போர் தொடங்கிய அன்னைக்கே நாம முன்கூட்டியே யோசிச்சிருந்தோம்னா நடந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுனுக்கு திரும்ப போகிற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த போரை நடத்துவதற்கு அதற்கு அவர்கள் செலவு பண்ணியிருக்க தொகை $1,00,000 கோடி. இதை தொடர்ந்து நடத்துவதற்கான வலிமை யாருக்குமே இல்லை. இன்னும் சிலர் சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு ஒரு சறுக்கல், அதனால் அவங்க பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரானியர்களுடைய இராணுவ ஆற்றலை மட்டுப்படுத்துவது, நியூட்ரலைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை இல்லாமல் பண்ணுறது. ஒரு 400 சில்லற கிலோகிராம் யுரேனியம் அங்கே பூமிக்கு அடியில் இருக்குது. அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அது கிடைச்சதுன்னா அது மூலமாக கொஞ்ச நாள்லேயே ஒரு அந்த யுரேனியத்தை அவர்களிடமிருந்து இவர்கள் கைப்பற்றுவது அது ரொம்ப சிரமமானது. அதாவது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இப்போ திருப்பி சொல்கிறேன். 2 பேரும் பேட்டை ரவுடிகள். 7 வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. இந்த வீரர்களுடைய உயிரிழப்பு இன்னும் அதிகமானால் அதை எதிர்பார்க்கிறோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பல அமெரிக்க வீரர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே அவர்களுடைய இதுவரைக்கும் ஈரானியர்கள் அவர்களுடைய வீரர்கள் ஒருவரை கூட அந்த போரில் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சுந்தரம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவிலான போர் ஆரம்பித்து ஒரு 13 நாள் ஆகுது. இந்த 13 நாள்லேயே அந்த போரோட பாதிப்புகள்ங்கிறது இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் அறைக்கு வரைக்கும் வந்துச்சு. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் பல்கில் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆழமான ஒரு பிரச்சனை? எல்லா நாடுகளுக்குமே இந்த போர்னால் மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஆதாயமான காலம். ஏன்னா ஒரு பீப்பா எண்ணெய் $100 எட்டிடுச்சு. முதல்ல ஒரு 60 சில்லறையில் இருந்துச்சு. இந்த போர் தொடங்கின பிறகு மெதுவாக ஏறி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் $100 மேலே போயிடுச்சு. ஆனால் அவர்களால் அந்த எண்ணெயை உற்பத்தி செய்தாலும் கூட அதை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகள், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான வழிகள் இல்லாமல் போயிடுச்சு. அது வழியாக தான் நிறைய அவர்கள் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதை பண்ணுறாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்றது ஒன்று இருக்குது. நேற்று முந்தா நாடெல்லாம் இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள், அப்புறம் பல மேலை நாடுகள் அவர்களுடைய எண்ணெய் ரிசர்வ்ஸ், அவர்களுடைய கையிருப்பு, ஒரு துன்ப காலத்திற்காக அவர்கள் சேமித்து வைத்த எண்ணெயிலிருந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன், அதாவது 40 கோடி பீப்பாய் அளவுக்கு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அதாவது சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதாலாம் தெரியுது. நமக்கு இந்தியாவுக்கும் இந்த துன்பம் அதிகம். ஏன்னா நம்முடைய வரக்கூடிய எண்ணெய் வரத்து நிறைய அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது. அதில் அந்த ஜலசந்தியை இப்போது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இந்த போர்னால் இல்லை. அதனால் அது ஒரு சிக்கல் நமக்கு. நம்ம ரஷ்யாவிலிருந்து அதனால் எண்ணெய் வாங்க போகிறோம். நமக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 50-60 நாட்கள் எண்ணெய் கையிருப்பு என்பது நாம் சேமித்து வச்சுருக்கிறோம். இது 70களுக்கு பிறகு நாடுகள் ஒரு துன்பத்தின் போது தெரிந்து கொண்டது. இந்த மத்திய கிழக்கு ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு இடம் கிடையாது. அன்ஸ்டேபிள், நிலைத்தன்மையற்ற ஒரு இடம். அதனால் அங்கே நிறைய எண்ணெய் உற்பத்தி என்பது அங்கே தான் நடக்குது. இப்போ போர்களின் போது இந்த மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடு வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாமும் எண்ணெயை பொறுத்த வரைக்கும், பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கையிருப்பு வச்சுருக்கோம் ஒரு 2 மாதத்துக்கு. ஆனால் இதே ஒரு நுட்பமும் இதே ஒரு தொலைநோக்கு பார்வையும் நமக்கு எல்பிஜி சமையல் வாயு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு வரலை. இப்போ வந்திருக்கு. இப்போ விழிச்சுக்குவோம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்ணெய் இருப்பு இருக்குது. ஆனால் இந்த சமையல் வாயு சேமிப்பு என்பது ஒரு அளவுக்கு மேலே நமக்கு இல்லை. இந்த சேமிப்பு தளங்கள், சேமிப்பு கூடங்கள், இதுவே பொதுவாக அடுத்த கட்டமைப்பு, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை கொடுக்கணும். பல மேலை நாடுகளில், பல வளர்ந்த நாடுகளில் சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு தளங்கள் என்பது பெரிய அளவில் இருக்குது. அந்த கட்டமைப்பு இருக்குது. அதனால் நம்மால் ஒரு பெரிய குளிர்பதன
சேமிப்பு கிடங்குகள் இருந்துச்சுன்னா நம்முடைய காய்கறிகள் அழுகாத நம்ம பாதுகாக்கலாம், பழங்கள் அது அழுகாத பாதுகாக்கலாம். அந்த மாதிரி சமையல் வாயுவுக்கும் ஒரு சேமிப்பு, ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகளும் நாம் இந்த முறை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். 2 நாள் முன்னாடி பிரதமர் ஒரு சின்ன அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கார் இந்த சிக்கல்னால். இதெல்லாம் வந்து இந்த போர் தொடங்கிய அன்னைக்கே ஏறக்குறைய நாம் முன்கூட்டியே யோசிச்சிருந்தோம்னா நடந்திருக்கணும். திட்டமிடல் என்பது இந்தியர்களுக்கு பொதுவாக அது தொடர்பான ஒரு சிந்தனை பெரிய அளவில் இல்லை. நகரங்களை நாம் வடிவமைக்கும் போது கூட திட்டமிடலே இல்லாமல் நகரங்களை வடிவமைக்கிறோம். மெட்ரோவை கட்டும்பொழுது கூட ஒரு தொடர்பு, அதாவது நீங்கள் மேலை நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே அல்லது மெட்ரோ இருக்குன்னா அதிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த மெட்ரோவை நோக்கி வருபவர்கள் அவர்களுடைய 2 சக்கர வாகனங்களையோ அல்லது கார்களையோ நிறுத்துவதற்கு மிகப்பெரிய இடம் இருக்கும். அதை நிறுத்திட்டு அந்த மெட்ரோவை எடுத்துகிட்டு அவங்க போவாங்க. மெட்ரோ அவங்க வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கின உடனே அங்கிருந்து அவர்கள் போவதற்கு, அதற்கு தொடர் பயணத்திற்கு என்னெல்லாம் வேணுமோ, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸி எடுக்கணும் அப்படின்னா டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கணும், பஸ் ஸ்டாண்டுனா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் பொதுவாக இந்தியர்கள் திட்டமிடலில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இந்த சமையல் எரிவாயு சிக்கலும் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு. காலேஜஸ்லாம் கூட மூடுறாங்க வந்து, இதனால் ஹோட்டல்ஸ் மூடுறாங்க வந்து, கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுனுக்கு திரும்ப போகிற மாதிரி இருக்குது வந்து. ஒரு 13 நாள் போர்லேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இது ஒரு போர் இன்னும் தொடர்ந்தது ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்துன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அந்த போர் ஒரு மாதம், இந்த மாத கடைசிக்கு பிறகு தொடரும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா இந்த போர் 3 பேருக்கு மட்டும் ஒரு பெரிய வலியை தரலை. அமெரிக்கர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் மட்டும் ஒரு பெரிய வலியை தரலை. உலகம் முழுக்க இருக்கிற நம்ம மாதிரி உணவு கூடங்கள் திறக்க முடியாத அல்லது வந்து முன்னுரிமை கொடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர்களுடைய உணவு பொருட்களை அவர்கள் சமைப்பது, உணவு வகைகளை தருவது இந்த அளவுக்கு வந்துருச்சு. பெட்ரோல் பங்குகளில், பெட்ரோல் நிலையங்களில் கார்களுடைய வரிசையும் 2 சக்கர வாகனங்களுடைய வரிசையும் அணிவகுத்து நிற்பதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பதட்ட நிலை இருக்குது. பாதி அந்த பதட்ட நிலை தேவையில்லை. அது போதுமான அளவு தகவல் போதாமை என்பது இந்தியர்களுடைய இன்னொரு ஒரு குறை. மத்திய அரசும் மாநில அரசும் எல்லாருக்கும் இருக்குது, இவ்வளவு நாளைக்கு இருக்குது, இருப்பு இருக்குது, நீங்கள் எதுவும் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன்று வேணும்னா 1 மட்டுமே வாங்குங்க, இந்த மாதிரியான ஒரு தகவல் பரிமாற்றமும் நம்ம நிறைய பண்ணணும். அதுவும் போதுமான அளவுக்கு இல்லை. இந்த போர் அதிகமாக நடக்காது. ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த போரை நடத்துவதற்கு 9,000 கோடிக்கு மேலே அமெரிக்கர்கள் செலவு செய்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 12 நாள் நடந்த போர், இன்றைக்கி 13வது நாள், அதற்கு அவர்கள் செலவு பண்ணியிருக்கிற தொகை $1,00,000 கோடி, $1,00,000 கோடி ரூபாய். இதை தொடர்ந்து நடத்துவதற்கான வலிமை யாருக்குமே இல்லை. எந்த போரையும் ரொம்ப நாள் தொடர்ந்து நடத்த முடியாது. நீங்கள் உடனே கேட்கலாம், யுக்ரைனில் 4 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்குங்க. அது ஒரு காலத்தில் ஒரு வல்லரசாக இருந்த ஒரு பேரரசு. அந்த பேரரசு ஒரு சின்ன நாட்டுக்கு கிட்ட தத்தளிக்குது. அதனால் இந்த போர் ரொம்ப நாள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பல வெற்றிகளை நாங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை பெருமளவில் எட்டிவிட்டோம்னு சொல்லிட்டு அதிபர் ட்ரம்ப் இந்த மாத கடைசிக்குள் பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா நான் நம்புகிறேன். அது மாதிரி நடந்துட்டால் நல்லது. இது ட்ரம்ப் இப்போ பேசுகிற விஷயங்களே அந்த மாதிரி தான் அடிக்கடி பேசுகிறாரு வந்து. ஸோ இது வந்து அவங்களுமே ஒரு எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லாமல், இப்போ வந்து ஒரு காமினி கொண்டோடனே இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை, அவங்க காமனையை கொண்ட பிறகு இந்த போர் முடிவுக்கு வந்துடும்லாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா கொண்ட அன்னைக்கே முதல் நாளே அவர் பேசின பேச்சில் 4-5 வாரங்கள் இந்த போர் நடக்கும்னு சொன்னார். அதனால் அவர்கள் திருப்பி தாக்குவார்கள், இந்த தாக்குதலை நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டிருப்பாங்க. இவ்வளவு உக்கிரமாக வளைகுடா நாடுகளை அவர்கள் தாக்குவார்கள் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கலை. அதை வந்து நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்கிறார். அதனால் அதுதான் புதுசே தவிர மற்றபடி அவர்கள் எதிர்த்து போரிடுவார்கள் அல்லது இவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பார்கள் அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா யுக்ரைனே 4 ஆண்டுகளுக்கு மேலே ரஷ்யா கிட்ட தாக்குப்பிடிக்கும் பொழுது ஈரானியர்கள் யுக்ரைனை விட ஒரு பெரிய நாடு, மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு நாடு, பல போர்களை கண்ட நாடு, மங்கோலியர்களை சந்தித்த நாடு, 8 ஆண்டுகள் ஈராக்கோட போர் செய்த நாடு. அதனால் இந்த 47 ஆண்டுகளாக இந்த புரட்சி அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்த தருணத்திற்காக தன்னை எப்போதும் தயார்படுத்தி கொண்ட ஒரு நாடு. அதனால் இதெல்லாம் இங்கே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியுது அப்படின்னா, அமெரிக்க
அமெரிக்க திட்டமிடல் பிளானர்ஸ், திட்டமிடுபவர்கள், அவர்களுக்கு தெரியாதா என்ன? அதனால் தெரியும். இந்த போர் இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்கிடையில் சமாதான முயற்சிகளும் நடக்கலாம். இது வரைக்கும் நடந்த ஒரு சமாதான முயற்சி, ட்ரம்ப் சொல்கிறார் தான் வேண்டான்னு சொல்லிட்டோம், இட்ஸ் டூ லேட், மிக தாமதமாக நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் மட்டும் தான் சொல்கிறார். ஈரானிய தரப்பிலிருந்து நமக்கு தெரியல அது உண்மையா அப்படின்ட்டு. இந்த நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அது மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து இந்த போரை நாங்கள் இலக்குகள் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு சாதனையாகவும் பார்க்கலாம். இன்னொன்று சிலர் சொல்கிறாங்க வந்து அமெரிக்காவுக்கு இது ஒரு சறுக்கல், அதனால் அவங்க பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அமெரிக்காவுடைய இலக்குன்ட்டு அவர் வந்து மிகை நிலை எடுக்கிறவர், மேக்ஸிமலிஸ்ட் பொசிஷன். அந்த மேக்ஸிமலிஸ்ட் பொசிஷனில் அந்த மிகை நிலையில் என்னென்னா ஆட்சி மாற்றம் என்பது ஒரு மிகை நிலை. அதை அவரால் செய்ய முடியாது, அது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் தூண்டுகிறார் அந்த ஈரானிய மக்களை, அவங்களுடைய அந்த அடக்குமுறை அரசுக்கு எதிராக அவர்கள் பொங்கி எழணும் அப்படின்ற மாதிரி. அதற்காக அப்படி பேசுகிறார் அவர். அதனால் அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அது நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அவங்களுடைய பெரிய இலக்குன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஈரானியர்களுடைய இராணுவ ஆற்றலை மட்டுப்படுத்துவது, நியூட்ரலைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதை வந்து இல்லாமல் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு அவர்கள் மீண்டும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு இராணுவ ரீதியாக அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போகிறது. அவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அந்த சேமிப்பு கிடங்குகள், இந்த உற்பத்தி தளங்கள், இந்த இடங்களை முழுவதுமாக தாக்குறது, அந்த ஆற்றல் அவர்கள்ட்டிருந்து தகர்க்கிறது. இது தவிர ஒரு 400 சில்லற கிலோகிராம் யுரேனியம் அங்கே பூமிக்கு அடியில் இருக்குது. ஏன்னா போன ஆண்டு இவங்க ஜூன் மாதம் நடத்தின தாக்குதலில் அது கீழே போயிடுச்சு. அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அது கிடைச்சதுன்னா அது மூலமாக கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு அணு ஆயுத தலையை அதை மாற்ற முடியும். அந்த யுரேனியத்தை அவர்களிடமிருந்து இவர்கள் கைப்பற்றுவது அது ரொம்ப சிரமமானது. அது எப்படி நடக்கும்ன்ட்டு தெரியல, நம்ம போக போக பார்க்கணும். அதனால் இவர்களுடைய இலக்கு வந்து எரிவிசை ஏவுகணைகளுடைய அந்த ஆற்றலை இவர்கள் முழுவதுமாக மட்டுப்படுத்துவது, அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏர் டிஃபென்ஸ், அவற்றை முழுவதுமாக தகர்ப்பது. அதை ஏறக்குறைய பெருமளவு பண்ணியிருக்காங்க. அவருடைய கடற்படையை பெருமளவில் தகர்த்து விடுவது, அதையும் பெருமளவில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவர்களுடைய இலக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மத்திய கிழக்கில் வந்து அந்த எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளை தன் உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து எண்ணெய் ஏற்றுமதி நாடு, இறக்குமதி நாடு அல்ல அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. அதனால் அது ஒரு காரணம்னு நான் நினைக்கல. வெனிசுவேலாவில் ஒருவேளை அது காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அதில் வந்து அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறுனா, 80களில் 70களில் அமெரிக்க கம்பெனிகள் அவங்க போய் அந்த எண்ணெய் வளத்தை எடுப்பதற்கான கட்டமைப்பை அவர்கள் செலவில் அவங்க பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்த யூகோ சாவஸ் ஒரு இடதுசாரி அரசை நடத்தினார். அவர் என்ன பண்ணார், அந்த அமெரிக்க கம்பெனிகளெல்லாம் நாட்டுடைமையாக்கிட்டார். அதில் கொஞ்சம் பேருக்கு அவர் போதுமான அளவு இழப்பீடு தரலை அப்படின்றது அமெரிக்கர்களுடைய வாதம். அந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, ட்ரம்ப் எங்களுக்கு உரித்தான எண்ணெய் அது எங்களுக்கு அப்படியே சொல்கிறார். அதனால் அங்கே போனார். ரெண்டாவது அது வந்து ஒரு பெரிய எரிச்சலை ஊட்டிகிட்டு இருந்தார் நிக்கோலஸ் மடூரோ. அவரை வந்து அவர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாடு அதை பண்ணிட முடிஞ்சது. அவர் அதாவது பண்ணிட்டார். அதனால் எண்ணெய்க்காக ஈரானில் அவர் சண்டை போடல. அப்படி பண்ணியிருக்கணும்னா அவர் முதல் தடவை வந்திருக்கும் பொழுதே பண்ணியிருக்கலாம். சில பார்வைகள் முன்வைக்கிறாங்க, சீனாவோட வளர்ச்சியை மட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது பின்னாடி. சீனாவுக்கு இன்னும் 4-5 வாரத்தில் போகிறாரு ட்ரம்ப். சீனாவுடைய வளர்ச்சியெல்லாம் அவரால் ஒன்றும் மட்டுப்படுத்த முடியாது, அது அவருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு தெரிஞ்ச ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து தன்னுடைய காலில் அவரே வெந்நீர் கொட்டிக்கிற மாதிரி. அதனால் அதெல்லாம் அவருக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாதல்ல. அவர் நிறைய மிகைப்படுத்தி பேசுபவர். அவர் நினைச்சதெல்லாம் பொது வெளியில் சொல்கிறவர். ஏறக்குறைய 1-2 தவிர இது எல்லாமே வெளியில் சொல்கிறார். அதனால் அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கும், அவர் சொல்லுவதற்கு ஒரு பொருள் என்ன பொருள் இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் நாம் வந்துட்டு ரொம்ப முயற்சி செய்கிறோம். இப்போ புட்டினை பற்றி நம்ம நிறைய பேசவே முடியாது, ஏன்னா அவரே பேசுறது கிடையாது. அதுதான் அது மாதிரி இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா வந்து அமெரிக்கா இந்த போர் இஸ்ரேலுக்காக இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். அதாவது இஸ்ரேலியர்களை அவர்கள் 70க்கு பிறகு, அவங்க வியட்நாம் போரில் தோற்ற பிறகு இஸ்ரேலியர்களை அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக, நாம் போய் இவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாம் இந்த வியட்நாமியர்கள்ட்ட தோத்துட்டோம். இவர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் 48 போராகட்டும், 48-49 போராகட்டும், அதுக்கப்புறம் 67 ஒரு போர், 6 நாள் போர் நடந்துச்சு, அதாகட்டும், இடையில் நடந்த சின்ன சின்ன சச்சரவுகளாகட்டும்,
இதையெல்லாம் இவர்கள் தனியாக தன்னந்தனியாக இருந்து வெற்றி பெற்றார்களே, இத்தனை அரபு நாடுகளை எதிர்த்து அப்படின்ற ஒரு பெரிய வியப்பு அமெரிக்கர்களை அவர்களோட நட்பு கொள்ள வச்சது. அந்த நட்பு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அதனால் இப்போது இந்த நெத்தன்யாகு அவர் ட்ரம்ப்போட ஒரு நல்ல உறவில் இருக்கிறார். ரெண்டு பேருமே மிக தீவிரமான வலதுசாரி கொள்கைகளை உடையவர்கள். அதில் ட்ரம்ப்பை விட அதிகமான மிகுந்த வலதுசாரித்துவம் பேசுபவர் நெத்தன்யாகு. பாலஸ்தீனியர்களுக்கு இருநாட்டு தீர்வே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர். இது மிக பலவீனமான ஒரு நேரம் ஈரானுக்கு. இந்த நேரத்தில் அவர்களை அடித்து விட்டால், அவர்களை தாக்கினால், அவர்களுடைய அந்த ஆற்றலை அவர்கள் மீண்டும் எழுவதற்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு கணக்கு போட்டு அவர் ட்ரம்ப்பை நம்ப வைத்து கன்வின்ஸ் செய்து இந்த போருக்கு அவரை தூண்டி விட்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். அவர் பேச்சு அவர் கேட்குறாருன்னு நான் நினைக்க மாட்டேன். ட்ரம்ப் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். அவர் சொந்தமாக முடிவெடுக்கிறவர் தான். ஆனால் இது ஒரு நல்ல தருணம், இதை விட்டுட்டோம்னா பின்னாடி அவர்கள் இன்னும் பலமாயிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு தான் இவங்க ரெண்டு பேரையும் இந்த வேலையை செய்ய வச்சிருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு என்ன காரணம்? ஈரான் ஏன் வளரக்கூடாதுன்னு இஸ்ரேல் நினைக்குது? அவங்க ரெண்டு பேரும் ஜென்ம பகைவர்கள். யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதனால் இப்போ இந்த புரட்சி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம்ன்ட்டு அவர்களுடைய ஒவ்வொரு பேரணியிலும் முழக்கங்கள் வரும். அதனால் இஸ்ரேலும் அவர்களும் ஜென்ம பகைவர்கள். ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் பகைவர்கள். ஈரானோட இந்த தாக்குப்பிடிக்கிற திறனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வந்து இப்போ பெருசாக ஒன்று நான் அதை பெருசாக சிலாகிச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எதிர்பார்த்தது தான். நான் தான் சொன்னேனே, 4 வருஷமாக யுக்ரைன் தாக்கு பிடிக்குதே, இது 13வது நாள் தானே. அதனால் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, யுக்ரைனோட எவ்வளோ பெரிய நாடு ஈரான். அப்புறம் எத்தனை போர்களை கண்டிருக்கு, யுக்ரைன் எத்தனை போர்களை கண்டிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு ரஷ்யா, அங்கேருந்து தரைப்படைகளையே தாங்கி 4 வருஷத்துக்கு மேலே போர் நடத்திட்டு இருக்கு யுக்ரைன். இங்கே அது மாதிரி எதுவும் நடக்கலையே, வான்வெளி தாக்குதல் தான் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி அமெரிக்காவோட தளங்களெல்லாம் தாக்கியிருக்காங்க. இதனால் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கா வெளியேற சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட சில பார்வைகள் வைக்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் நடக்காது. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அந்த தளங்களெல்லாம் அவர்கள் அமைச்சிருக்கார்கள். அவர்கள் அதாவது திட்டமிடல் எப்படி இந்தியர்கள் சிலருக்கு ரொம்ப தொலைவில் இருக்கோ, இந்த மேலை நாட்டு நாகரிகத்தினுடைய முதல் கட்டம் என்னென்னா, முதல்ல திட்டமிடல் தான். அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகரம் எப்படி இருக்கும், இந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர்கள் ரொம்ப பெரிய தொலைநோக்கோடு செயல்படுபவர்கள்னு நான் வெளிநாட்டில் வேலை செஞ்ச போது பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த தாக்குதலால் அவர்கள் வெளியே போயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்கிறேன். இதில் சீனா ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். அது அவங்க நேற்று ஒரு தீர்மானம் வந்துச்சு ஐநா பாதுகாப்பு சபையில். அந்த சபையில் ஈரானை கண்டித்து வளைகுடா நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் கலந்து கொள்ளாத வாக்கெடுப்பில் சீனாவும் ரஷ்யாவும் வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய பங்களிப்பு. அப்படித்தான் அவங்க ஈரானுக்கு உதவ முடியும் தார்மீக ரீதியாக. அதான் அவங்க நேரடியாக நாங்கள் போரில் பங்கெடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன சில தகவல்கள் வருது அவங்க மறைமுகமாக பங்கெடுக்கிறாங்க. இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம். அப்படி அமெரிக்கர்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். 2 நாள் முன்னாடி புட்டினும் அதிபர் ட்ரம்ப்பும் 1 மணி நேரம் பேசியிருக்காங்க தொலைபேசியில். அதனால் அதாவது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இப்போ திருப்பி சொல்கிறேன், 2 பேரும் பேட்டை ரவுடிகள். அதனால் பொதுவாகவே இது என்னுடைய பேட்டை, அது உங்களுடைய பேட்டை, இங்கே நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், நீங்கள் அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் 2 பேருக்கும் உண்டு. அதனால் இதற்கு மேலே ரஷ்யா பெரிய உதவியெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கல. சீனர்கள் அவர்கள் பண்ண மாட்டாங்க. இன்னும் 4-5 வாரத்தில் அவர் அங்கே போகிறார். அவரை எரிச்சல் படுத்துறதுலையோ அவரை வருத்தப்பட வைக்கிறதுலையோ சீனர்களுக்கு பெரிய லாபம் எதுவும் இல்லை. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது துல்லியமாக அமெரிக்க தளங்களை அந்த தகவல்களை, அந்த நுண்ணறிவை அவர்கள் கடத்துகிறார்கள், ரஷ்யர்கள் கடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அது அமெரிக்கர்கள் இல்லைன்றாங்க, நமக்கு தெரியாது. இருக்கலாம்ன்ற நான் வாய்ப்பு இருக்குன்ற. அப்படி இருந்தால் அது அமெரிக்கர்கள் அதை தடுக்க, ஒருவேளை அதனால தான் அவர் 1 மணி நேரம் பேசினாரோன்னு தெரியாது. போர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாக ஒரு போர் முறை நம்மளுக்கு பழகி வந்திருக்கோம். அதுலேருந்து இது முழுக்க வேறையாக இருக்குது. முழுக்க ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல் இல்லை. இந்த ஒரு 30-40 ஆண்டுகளாகவே போர் முறைகள் நிறைய மாறி இருக்கு. ட்ரோன் என்னைக்கு வந்துச்சோ அப்புறம் மனிதர்கள், அதாவது அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட், மனிதர்கள் ஓட்டாத விமானங்கள், அதெல்லாம் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கே போர் முறை மாறிடுச்சு. அதனால் இப்போ தரைப்படை இல்லாதையே நீங்கள் பெருமளவு போர் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப மலிவான ட்ரோன்களால் நீங்கள் பெரிய இழப்புகளை எதிரிக்கு செய்ய முடியுன்றதை ஈரானியர்கள் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த போர்லேயே வந்து ஏஐ ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ எதிர்காலத்தில் போர் முறைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முழுக்க தானியங்கி கருவிகள்ங்கிற மாதிரி. மனிதர்களுடைய நேரடி ஈடுபாடுன்றது இனி வரும் போர்களில் எவ்வளோ முடியுமோ குறையும். முன்னாடியெல்லாம் மனிதர்கள் ஈடுபடணும். ஒரு கருவியை இயக்கணும்னா கூட நீங்கள் பார்த்தீங்க, இஸ்ரேலியர்களுடைய மொசாட் உளவு நிறுவனம் அவங்க வந்து அவர்கள் ஒரு அணு விஞ்ஞானியை, ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு தானியங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லேருந்து தொலைவிலிருந்து இயக்குற ஒரு கருவியை வச்சுட்டு, ஒரு விசையை வச்சுட்டு பண்ணுறாங்க. அந்த கடைசியாக நடந்த படுகொலை, அசாசினேஷன், அதில் அவர் ஒரு 4-5 வழிகளில் அவருடைய அலுவலகத்துக்கு எப்பவும் போவார். அந்த 4-5 வழிகளையும் அவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்துல போவார், இந்த வழியாக போவார்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே இஸ்ரேலிருந்து ஒரு சின்ன ஒரு விசையை அழுத்துறாங்க, அவர் இறந்து போகிறார். அவங்க வச்சிருக்கிற அந்த கருவி எங்கே அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதை ரிமோட்டாக தொலைவில் இருந்து இயக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அவங்களுடைய. அப்புறம் படுக்கை அறைக்கு போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நுண்ணறிவு வளர்ந்துருக்கு. அதனால் இனி வரும் காலம் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் அந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவோமே, அந்த மாதிரி போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈரானோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறாங்க, அசிமெட்ரிக் தந்திரம். அதாவது அந்த ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சிக்கலை, அந்த எரிவாயு வழித்தடங்களை மூடுறது மூலமாக பொருளாதார ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்குறது வந்து, அது மாதிரி சின்ன ட்ரோன் மாதிரியே வந்து குறைந்த செலவில் தயாரிக்கிற பொருட்கள் மூலமாக பெரும் செலவுகளை ஏற்படுத்துறது. அது என்ன அந்த அசிமெட்ரிக் தந்திரம்ங்கிறது என்ன? அது ஒன்றும் கிடையாது. நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னா அந்த கெரில்லா வார்ஃபேர்னு முன்னாடி சொல்லுவோம், மறைந்திருந்து தாக்குதல், அதுதான் கெரில்லா. இப்போ மராத்தா வீரர் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, அந்த மாதிரி தான் கெரில்லா தாக்குதல்கள் மூலமாக தான் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு பேரரசராக மராட்டிய சாம்ராஜ்யத்தை முதல்ல நிறுவினார். அதனால் அதே மாதிரி ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர், அதாவது சமமற்ற ஒரு போர் நிலை, அந்த நிலையில் வந்து உங்களுக்கு ஒரு கண்ணு போனாலும் அல்லது உங்களுக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினச்சி நீங்கள் செயல்படுறது. அமெரிக்கர்கள் வந்து அவர்களுக்கு எங்கே வலிக்கும் அப்படின்னா பண ரீதியாக பொருள் இழப்புன்றது நான் சொன்னேன். இன்றைக்கி இது வரைக்கும் அவர்கள் இந்த 13வது நாளில் அவங்க செலவு பண்ணியிருக்க பணம் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த போருக்கு. அது வந்து ஒரு வலி, அந்த வலியை அவர்கள் தாங்க வேண்டியிருக்கும். பட் அதை விட பெரிய வலி வந்து 7 வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. இந்த வீரர்களுடைய உயிரிழப்பு இன்னும் அதிகமானால், அதை எதிர்பார்க்குறோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், அது நடக்குமானால் அந்த வலியை வந்து அவர்கள் தாங்குவது சிரமம். அதனால் இவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அங்கே வளைகுடா பகுதியில் இருக்க அமெரிக்க தளங்களில் இருக்க குவைத்தில் தான் இது நடந்துச்சு இந்த தாக்குதல். அவர்களால் பண்ண முடியுது. இன்னும் பல அமெரிக்க வீரர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே அவர்களுடைய இதுவரைக்கும் ஈரானியர்கள் அவர்களுடைய வீரர்கள் ஒருவரை கூட அந்த போரில் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பது வேறு செய்தி. 4000 இலக்குகளுக்கு மேலே இதுவரைக்கும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் தொட்டிருக்கின்றன என்பது வேறு. அதில் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் கூட இறந்துருக்காங்க ஒரு தாக்குதலில் அப்படின்றது இன்னொன்று. அப்பாவி மக்கள் பல பேர் இறந்துருக்காங்கன்றது இன்னொன்று. லெபனானில் 400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்றது நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலுடைய தாக்குதலில். அதனால் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கண்ணாவது போகணும். ஏன்னா இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஈரான் கிட்ட. இந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் வந்து பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களே உருவாக்கிக்கிட்ட துன்பம், அதையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அவர்கள் வந்து உலகத்தோடு ஒத்து வாடுறதுக்கோ ஒழுகிறதுக்கோ அவர்கள் பெரிய தயாராக இல்லை. அதனால் தொடர்ந்து அமெரிக்கா மட்டும் அவர்கள் மேலே பொருளாதார தடைகளை போடலை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார தடைகளின் கீழும் அவர்கள் வந்தார்கள். அதிலிருந்து வெளியே வந்திருக்கலாம் முழுமையாக. அவர்கள் இந்த யுரேனியம் செறிவூட்டலை அவர்கள் சொன்னபடியெல்லாம் நடந்துக்காதனால அந்த பொருளாதார தடைகள் மீண்டும் அவர்கள் மேலே இருக்குது. அதில் துன்பப்படுறது வந்து அந்த நாட்டினுடைய மக்கள் தானே தவிர அந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கம்லாம் ஒன்றும் துன்பப்படலை. அவர்கள் நல்லா இருக்காங்க. அதனால் இதுதான் நிலைமை. இந்த போர் அவர்கள்ட்ட அந்த இராணுவ கையிருப்பும் தளவாடங்களும் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரி அவர்களால் பண்ண முடியும். ஆனால் அவர்களுடைய தாக்குதல்களுடைய ஃப்ரீக்வன்சி, அந்த இடைவெளி வந்து கூடிக்கிட்டே போகுது. முன்ன வந்து ஒரு பஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வரும் அப்படின்னா இப்போ பஸ்ஸு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ் வரும். அந்த மாதிரி அவர்களுடைய தாக்குதல்கள் பெருமளவு
வெகு வேகமாக இடைவெளி இல்லாமல் தாக்கிட்டு இருந்த ஒரு சூழலை நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாத இப்போ வந்து ஒரு தாக்குதலுக்கும் இன்னொரு தாக்குதலுக்கும் இடைவெளி கூடியிருக்கு. அதிலிருந்து அவர்களுடைய இந்த எரிவிசை ஏவுகணைகள் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் கையிருப்பு என்பது குறைகிறது. இது எல்லாருக்கும், அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இஸ்ரேலியர்களுக்கும் இருக்குது. ஆனால் அவர்கள் அமெரிக்கா ஒரு பெரிய பொருளாதார சக்தி, அதனால் அது வந்து அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோம். அப்புறம் அதுக்கு நிறைய தோழமை நாடுகளும் நட்பு நாடுகளும் இருக்காங்க, அவங்க தளங்கள் தராங்க. இப்போ ஒத்தையாக ஈரான் சண்டை போடுது. அது நீங்கள் சொன்னீங்க சார், இவ்வளோ பெரிய பொருளாதார தடைகள் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளோட தடைகளும் இருந்தது. வந்து இதையெல்லாம் மீறி ஈரான் இவ்வளவு போர் ஏவுகணைகள் எப்படி தயாரிச்சு அவங்க இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். அதனால் இஸ்ரேலியர்கள் அவர்கள் ஜென்ம பகைவர்கள். அவங்க தயார் பண்ணியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏவுகணை மட்டும், ஷஹாத் அப்படின்ற எரிவிசை ஏவுகணை மட்டும் 2300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இஸ்ரேலை தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதைத்தானே அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து எங்களையே 11500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்கர்களையே தாக்கக்கூடிய எரிவிசை ஏவுகணைகளை, இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அது கண்டம் பாயும் எரிவிசை ஏவுகணைகளை அவர்கள் தயார் செய்து விடுவார்கள் உடனடியாக. அந்த தாக்குதலில் அந்த மாதிரி ஒரு ஆபத்து நமக்கு இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு. அதனால் அவர்கள் இந்த மிசைல் ப்ரோக்ராமும் நியூக்ளியர் ப்ரோக்ராமும் இந்த எரிவிசை ஏவுகணை திட்டமும் அவர்களுடைய இந்த அணுசக்தி திட்டமும் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது இன்சூரன்ஸ்ன்னு நினச்ச அவர்கள் இதை, அதாவது ஆவதும் அழிவதும் அதனாலன்ற மாதிரி அதை அவங்க கைப்பற்றிட்டு இருந்தாங்கன்னா, இந்த அணு சக்தியை அவர்கள் பெற்றுவிட்டிருந்தார்களா, அணு ஆயுத தலைகளை அவர்கள் உருவாக்கக்கூடிய நிலைக்கு போயிருந்தார்கள்னா அது கொஞ்சம் பல மாதங்கள் ஆகும். அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவர்களை தொட முடியாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்களை தடுத்துடணுன்றது தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய எண்ணம். அது மாதிரி இந்த ஹார்மோஸ் நீரிணையை மூடுறாங்கல்ல, அந்த தந்திரத்தை எப்படி பார்க்குறீங்க? வந்து அதாவது இந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை, அது அவங்க ஒன்றும் மூடலை. இப்போ 2 இந்திய கப்பல்களை அனுமதிச்சிருக்காங்க. யார் வேணாலும் போகலாம் வரலாம். அமெரிக்கர்களை தவிர, இஸ்ரேலியர்களை தவிர, அவர்களுடைய தோழமை நாடுகளை தவிர வேறு யார் வேணாலும் பயன்படுத்தலாம். யாரும் பயன்படுத்துறதில்ல. ஒரு போர் நடக்குது, அதனால் யாரும் பயன்படுத்தலாம். அவங்க ஒன்றும் மூடலை. ஏன் அங்கே யாரும் பயன்படுத்தலைன்னா போர். ரெண்டாவது, யாரும் காப்பீடு வந்து 20 மடங்கு அதிகமாகிடுச்சு ஒரு கப்பலுக்கு. அவ்வளோ பணம் கொடுத்தெல்லாம் அந்த வழியெல்லாம் போக முடியாது. அதுதான் நல்லது. இந்த போரில் வந்து ஈரான் ஆதரவு குழுக்களை வந்து அவங்க இறக்கியிருக்காங்க. வந்து இப்போ லெபனான் வரைக்கும் இந்த போர் விரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பல நாடுகள் பங்கெடுக்கிற ஒரு பிராந்திய போராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி நினைக்கல. அது ஹெஸ்பொல்லா அவர்களுடைய என்ன சொல்கிறது பதிலிகள், ப்ராக்சிஸ், அவங்களுக்கு பதிலாக சண்டை போடுறவங்க. ஹெஸ்பொல்லாவுடைய தலைமையை வந்து பல மடங்கு அந்த தலைமையை அழிச்சிட்டாங்க இந்த இஸ்ரேலியர்கள். எஞ்சி இருக்கிறவர்கள் ஈரான் சார்பாக இந்த போரை அங்கிருந்து செய்கிறார்கள். அதில் துன்பப்படுறது லெபனான் மக்கள். ஸோ அது பார்க்குறோம் நம்ம. அதை தவிர ஹமாஸுடைய தலைமையும் பெருமளவில் அழிக்கப்பட்டுடுச்சு இஸ்ரேலியர்களால். அதனால் அவர்களும் வந்து அவர்கள் இந்த போரில் அவங்க ஏற்கனவே ரொம்ப ஒரு துன்பமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த போரில் ஈரான் சார்பாக அவர்கள் தலையிட்டால் அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் இன்னும் பெரிய கேடு செய்கிற மாதிரி ஆகிடும். இதில் ஹெஸ்பொல்லா வந்து ஷியா இஸ்லாமை சேர்ந்தவர்கள், ஈரானியர்கள் ஷியா இஸ்லாமை சேர்ந்தவர்கள், ஹமாஸ் வந்து சன்னி இஸ்லாமை சேர்ந்தவர்கள். அதனால் இது பெரிய அளவில் விரிவடையோன்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. அது இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது. வந்து ஒரு வல்லரசோட ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி அந்த உலகனோட சமநிலை மாறும். சிலர் சொல்கிறாங்க கோல்டு வார் மாதிரி வந்து 2 நாடுகளோட ஆதிக்கம் அப்படி கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 நாட்டு ஆதிக்கம்ன்றது இவ்வளோ நாள் 90 வரைக்கும் இருந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யா ஆதிக்கம், அமெரிக்கா ஆதிக்கம்ன்றது இருந்துச்சு. 90ல் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் விழுந்துருச்சு. ரஷ்யர்கள் அவர்களே ஒரு 15 நாடுகளாக மாறி போனார்கள். அதனால் 2 நாட்டு ஆதிக்கம் என்பது இதுக்கு முன்னாடி இருந்தது தான். திருப்பி 2 நாட்டு ஆதிக்கம் வரும் அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வருவான்றதை பார்க்கணும். அந்த இடத்துக்கு சீனர்கள் வருவார்கள்னா அவர்களுக்கு இந்த இராணுவ வலிமை இருக்குது, பொருளாதார வலிமை இருக்குது. ஆனால் அவர்கள் அது மட்டுமே போருமா அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம வந்து எதை நோக்கி நடக்கிறோம் அப்படின்னா, we are walking towards a multipolar world. அதாவது பல துருவ உலகம். ரீஜனல் பவர்ஸ், நிறைய பிராந்திய சக்திகள் வரும். பிரேசில் ஒரு பெரிய சக்தியாக வரும்.
அதுக்கப்புறம் இந்தியா ஒரு சக்தியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிராந்திய சக்திகள் பல இடங்களில், சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா அது ஏற்கனவே ஒரு பிராந்திய சக்தி, அது எகிப்து இன்னொரு பிராந்திய சக்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு ரீஜன்லேயும் இந்த மாதிரி சக்திகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு தான் இன்னும் அதிகம்னு நான் நினைக்கிறேன். இந்த போர்லேருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னா என்ன நினைக்கிறீங்க? முதல்ல திட்டமிடல், சேமிப்பு, அதுதான். அது தவிர வேறு என்ன நம்ம கற்றுக்க முடியும்? ஐ மீன் 2 பேரும் நமக்கு வேண்டியவர்கள், யாரையும் வந்து நம்ம பகச்சிக்க முடியாது. அதுதான் நம்முடைய அணிசேரா நம்முடைய வெளியுறவு கொள்கை. நாம் பாகிஸ்தான் கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் என்னுடைய நண்பர், உங்களை நான் போய் எப்பவும் காப்பாற்றும் அப்படிலாம் இல்லை. நமக்கு எல்லாரும் வேணும், எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்பு, அது ஒரு உறுதியான தோழர் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். பாகிஸ்தானுக்கு அப்படி உறுதியான தோழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சீனா இருக்குது, அவங்களுக்கு துருக்கி இருக்குது, அவங்களுக்கு மலேசியா இருக்குது, அவங்களுக்கு சவுதி அரேபியா இருக்குது. நமக்கு அந்த மாதிரி முழுமையான உறுதியான தோழர்கள், நமக்கு தோழமை நாடுகள் என்பது பெரிய அளவில் கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி வந்து அந்த இந்திய கப்பல் வர்றதுக்கு வந்து ஈரான் அனுமதி அளிச்சிருக்கிறது சம்மந்தமாக வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போன ஈரான் மாலுமிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கு இந்தியா பெரிய கண்டனமே தெரிவிக்கல. ஆனாலும் ஈரான் இந்த சப்போர்ட்டை செஞ்சிருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. வந்து 3-4 நாள் முன்னாடி நம்முடைய வெளியுறவு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார். அதில் அவர் சொன்னார், 3 கப்பல்கள் இந்த பயிற்சிக்காக இங்கே வந்தாங்க. வந்த 3 கப்பல்களையும் நாங்கள் எங்களுடைய துறைமுகத்தில் நீங்கள் நங்கூரமிடலாம், நீங்கள் இங்கே அடைக்கலம் எடுத்துக்கலாம்னு நாங்கள் சொன்னோம். அவர்கள் அதை கேட்கலை, அவர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போது சர்வதேச நீர் எல்லையில் ஒரு கப்பலை மூழ்கடிச்சிட்டார்கள் அமெரிக்கர்கள். நாம் இன்னொரு கப்பலுக்கு, இந்த 3 கப்பல்களில் ஒரு கப்பலுக்கு கொச்சியில் நாம் அடைக்கலம் தந்திருக்கிறோம். ஒரு கப்பல் இலங்கை அரசு அடைக்கலம் தந்திருக்கு. கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் நம்ம செஞ்சுருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்தது? இல்லை, அதுதான், இந்த போர் இன்னும் மோசமாக்கி அதற்கப்புறம் சீராகும் அப்படின்றது தான். 2 தரப்பும் வந்து பெரிய இந்த மிகைநிலை மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் 2 பேரும் யதார்த்தத்திற்கு, நிகழ்நிலைக்கு வரணும். அதற்கு ஒருவேளை தோழமை நாடுகள் இந்த நேரத்தில், இந்த போர் இன்னும் கொஞ்சம் உக்கிரமடைஞ்சு அதுக்கப்புறம் தணியும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் முயற்சி செய்வார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போரை தொடர்ந்து நடத்துவதில் யாருக்கும் பெரிய, இஸ்ரேலியர்களை தவிர, ஈரானியர்களை தவிர, அமெரிக்கர்கள் கூட அவர்கள் தங்களுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்ள, அதாவது அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய முகம் கவிழாமல் இருப்பதற்கு என்ன வழி கிடைக்கும்னு பார்த்து வெளியே போயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நடக்கிற இந்த 13 நாள் போரில் வந்து யாருக்கு வெற்றி, யாருக்கு அதிக பாதிப்புன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் வெற்றி, எல்லாருக்கும் தோல்வி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது காமனை இறந்து இன்றைக்கி 13வது நாள். இன்னும் அவருக்கு நல்லடக்கம் செய்கிறதுக்கான துணிவு இல்லை ஈரானியர்களுக்கு. 13 நாட்கள் நடந்தோம். ஈரானியர்களுடைய மனவலிமையை, அதாவது ஈரானிய அரசனுடைய மனவலிமையை குன்றச் செய்ய முடியவில்லை அமெரிக்கர்களால். அதனால் அமெரிக்கர்களுக்கு, ஈரானியர்களுக்கும் தோல்வி சொல்லலாம், அமெரிக்கர்களுக்கும் தோல்வி சொல்லலாம். இவர்கள் இன்னும் நல்லடக்கமே பண்ண விடாத அளவுக்கு அவர்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய வெற்றியாகவும் நீங்கள் சொல்லலாம். அமெரிக்கர்கள் 7 பேரை கொண்டுட்டாங்க, வளைகுடா நாடுகள் அத்தனை பேரையும் நினச்ச போது அடிக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளவு பெரிய உலக நாடுகள் எல்லாம் வந்து இந்த எண்ணெய் வரத்து நிற்கிறதுனால, குறைஞ்சு போயிட்டதுனால இவ்வளோ ஒரு பரிதவிப்புக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு ஈரானியர்கள் அவங்கள கொண்டு வந்துட்டாங்கன்றதுல ஈரானியர்கள் வெற்றின்னு சொல்லிக்கலாம். இதில் இஸ்ரேலியர்களுக்கு தான் என்ன வெற்றி என்ன தோல்வின்றது என்னால் சரியாக கணிக்க முடியல. இதுக்கு நாள் ஆகும், பார்க்கணும்.